நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருங்கவலை, சொந்தம் என்பது சண்டையடி, இதில் சுற்றம் என்பது மந்தையடி. பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருங்கவலை, சொந்தம் என்பது சண்டையடி, இதில் சுற்றம் என்பது மந்தையடி. அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். செக்கு மீது ஏறிக்கொண்டால் சிங்கப்பூர் போகுமா? சேர்ந்தவர்க்கு பாடுபட்டால் பெண்ணின் தேவை தீருமா? செக்கு மீது ஏறிக்கொண்டால் சிங்கப்பூர் போகுமா? சேர்ந்தவர்க்கு பாடுபட்டால் பெண்ணின் தேவை தீருமா? கொக்கை பாட்டு கற்றுக்கொள்ள வாழ்க்கை என்ன என்பதை கொத்தும் போது கொத்திக் கொண்டு போக வேண்டும் நல்லதை. ஃபடாஃபட். அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே. சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே. சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. கோடு மட்டும் என்பதெல்லாம் கடவுள் போட்டதல்லடி, கொள்ளும் போது கொள்ளு, தாண்டி செல்லும் போது செல்லடி. ஃபடாஃபட். அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருங்கவலை, சொந்தம் என்பது சண்டையடி, இதில் சுற்றம் என்பது மந்தையடி. பந்தம் என்பது சிலந்தி வலை, பாசம் என்பது பெருங்கவலை, சொந்தம் என்பது சண்டையடி, இதில் சுற்றம் என்பது மந்தையடி. அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். கார்த்திகா கோல்டு இருக்கா இன்னைக்கு கொஞ்சம் கார்த்திகாவுக்கு? அதான் கொஞ்சம் அந்த ஒரு நேசல் டோன் இருக்கு கொஞ்சம், இருந்தாலும் ரொம்ப ஒன்றும் எஃபெக்ட் ஆகலை உங்கள் சிங்கிங்கில். எக்ஸ்ப்ரெஷனோட நல்லாவே பாடிங்க. அந்த சிங்கப்பூர் போகுமா வருது இல்லையா, அந்த அது மட்டும் ஒருத்தர் பாடுங்க. செக்கு மீது ஏறிக்கொண்டால் சிங்கப்பூர் போகுமா? ரிப்பீட்டு. சேர்ந்தவர்க்கே பாடுபட்டால் பெண்ணின் தேவை தீருமா? பெண்ணின் தேவை தீருமா? நோட் கிளாரிட்டி அது. அதே மாதிரி செகண்ட் சரணத்தில் நிற்கவில்லையே. கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே. அதெல்லாம் அந்த ரெண்டு இடத்துலையும் கொஞ்சம் ஸ்லிப்புன்னு சொன்னால் அது கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா வரலாம். ஏன்னா கார்த்திகாவுக்கு பாட முடியும், நல்ல கிளாரிட்டியோடு உங்களுக்கு சங்கதிகள் வரும் தொண்டையில். அது கொஞ்சம் அப்படி லூஸாக விட்டுடாமல் கரெக்டாக வர்ற மாதிரி அது கிரிப்போடு பாடினா போதும். மீதி எல்லாமே ரொம்ப நல்லா பாடினீங்க. பாடுறதுக்கு மட்டும் இல்லை, ஆக்டிங் கூட திறமை இருக்குது கார்த்திகாவுக்கு. காட் பிளஸ் யூ. கார்த்திகா, நிஜமாக உன்னுடைய ட்ரெஸ் இந்த ஸ்டைல் அந்த காலத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம்.
இது வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக இதே மாதிரி ஒரே டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் பாப்புலர் அந்த டைமில் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு அந்த பாடல்கள் நீங்கள் இந்த மேடையில் பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான், அவங்க சித்ரா அவங்க சொன்னது போல் சரணத்தில் எல்லாம் கரெக்டு நோட் கிளாரிட்டியாக பாடுங்க, அது மட்டும்தான். விஷயமெல்லாம் சூப்பராக இருக்குது, ஓகேவா? நோட் பர்ஃபெக்ஷன் வேணும். கீப் இட் அப். தேங்க்ஸ். ஹாய் கார்த்திகா. ஹாய். உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. என்னைக்கு? தேங்க்யூ. 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 சரி டைரக்டர் சார், கார்த்திகா கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? டேரக்டரா இப்போ டேரக்டரா மாறணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 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 கேரக்டர் ஒன்று நான் உருவாக்குறேன். ஓகே, நம்ம படத்தில் நீங்கள் கண்டிப்பாக நடிக்கிறீங்க. தேங்க்யூ கார்த்திகா, தேங்க்யூ. ஓகே.